வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு உறவு சார்ந்த வாசிப்பு பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் உறவு சார்ந்த வாசிப்பை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் போதே என்னால் கணிக்க முடிஞ்ச சில செய்திகளை சொல்கிறேன். இது நீங்கள் சும்மா அந்த வீடியோவை பார்க்குறது, கண்களால் பார்க்குறது, காதுகளால் கேட்கறது அப்படி பார்க்காதீங்க. உங்களோட உள் உணர்வு சார்ந்து பாருங்கள். ஏன்னா இது உறவுங்கிறது ரொம்ப ஒரு மென்மையான ஒரு விஷயம். ஆனால் அது நம்ம மனசை ரொம்ப காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சரியா? ஸோ உங்களோட உள் உணர்வின் வழிகாட்டுதல் பிரகாரம் நீங்கள் இந்த வாசிப்பை பாருங்கள். இது எந்த அளவுக்கு உங்களுக்கான வாசிப்பாக உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதோ நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். இல்லை இது எனக்கான வாசிப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணும்? எப்பயாவது உங்களுக்கு தோணும். இப்போ இந்த வாசிப்பை பார்த்துட்டே இருக்கும்போது இல்லையே இதெல்லாம் நமக்கு நிகழலையே அப்படின்னு தோணும்போது நீங்கள் இந்த வாசிப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு மொத்தம் 5 அட்டைகள் எடுத்திருக்கோம். சரியா? ஸோ இந்த 5 அட்டைகள்லேருந்து வரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்றேன். உன்னிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உன்னிப்பாக பாருங்கள். எது பொருந்ததுன்னு பாருங்கள், பொருந்தாததை தவிர்த்துருங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எப்போவுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் பொருந்தலை அப்படின்னா அதை விட்டு விலகிடணும். வலுக்காட்டாயமாக நம்ம பொருந்திக்க கூடாது. சரியா? ஸோ உங்களோட முதலாவது அட்டை, நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த வாசிப்பை உங்களுக்கு பொருந்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களோட முதல் கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இது தெரியுது. ஓகேவா? உங்களோட கடந்த காலம் லவர்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ காதலர்களாக இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு நல்ல நட்பு வந்து ஒரு காதல் போல் ஒரு மலர்ந்திருக்கலாம். ஸோ இருவருக்குள்ளேயுமே ஒரு அன்பு இருக்கான்னு கேட்டால் நீங்கள் தொலைதூர தொடர்பில் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இருக்குது. இருவருக்குள்ளேயும் ஒரு அழகான நட்பு பூத்திருக்கு அப்படிங்கிறது போல தான் இங்கே 2 மலர்கள் தெரியுது. ஸோ இதய கமலம், அந்த இதய கமலம் வந்து எல்லார்கிட்டையும் நம்ம ஒரு அன்பை கொடுக்க மாட்டோம் இல்லையா? ரொம்ப 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 நம்பிக்கைக்குரிய நபர்களிடம் தான் அந்த அன்பையே கொடுப்போம். அது போல் ஏதோ ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய நபர்களை நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது போல இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் அன்பை கொடுத்துருக்கீங்க. இது காதலனாகவும் இருக்கலாம், காதலியாகவும் இருக்கலாம், இல்லை திருமணமான நபர்களாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. யாராக இருந்தாலும் ஒரு அழகான காதல் இருந்திருக்கு. ஆனால் இது உங்களோட கடந்த காலம் போல தான் என்னால் கணிக்க முடியுது. இப்போ நிகழ்காலம் பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் ஸ்வார்ட் வந்திருக்கு. ஸோ ஒருவர் இங்கே இருக்காங்க, ஒருவர் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது போல இருக்குது. ஒரு பிரிவு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரிவுக்கான காரணங்கள் என்னவா இருக்கலாம் அப்படின்னா சில நேரங்களில் புரிந்து கொள்ளாமை இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தருக்குள்ளே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு புரிதல்கள் தவறாக போயிருக்கலாம். ஸோ இதனால் சில மன காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க தான் ஒரு மாதிரி தனிமையில் இருக்காங்க, ஒரு இருட்டில் இருக்காங்க, இல்லைன்னா டார்க் நைட் சோல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு எனக்கு நைட்டில் படுத்தா தூக்கமே வரல, ஏகப்பட்ட கனவுகள், ஒரே அழுகாட்சி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. உடலாலும் மனதாலும் ரொம்ப விரக்திய நிலையில் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு குணப்படுத்துதல் சிகிச்சை போயிட்டுருக்கு. இது நீங்களாகவும் இருக்கலாம், அவங்களாவும் இருக்கலாம். ஸோ ஒருத்தவங்க ஒரு ரெஸ்டிங் மோட்டில் இருக்காங்க. ஓகே, ஒரு பாஸ் பட்டன் போட்டு இந்த உறவு சிக்கல்களை பற்றியெல்லாம் நான் யோசிக்க விரும்பலை, நான் பாட்டுக்கு சுகவாசியாக இருக்கேன், எனக்கான ஹீலிங் போயிட்டுருக்கு அப்படின்னா ஒருத்தவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து அவங்க பட வேண்டிய கஷ்டமும் சேர்ந்து இவங்க படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல் யாரோ ஒருத்தவங்க கஷ்டம் அதிகமாக படுறாங்க, இன்னொருத்தவங்க ரொம்ப சுலபமாக அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அவங்களுக்கான குணப்படுத்துதலை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல இருக்குது. 3வது அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆஃப் பென்டகன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது என்னால் எப்படி உணர முடியுது அப்படின்னா உங்களுக்குள்ள பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா குணம் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம். பணத்துக்கும் குணத்துக்கும் நடுவில் ஒரு சண்டையான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பணம் சார்ந்து அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், இல்லை அவங்க கொஞ்சம் பணம் படைத்த நபர்களாக இருக்கலாம், இல்லை தான் அப்படிங்கிற ஒரு கர்வம் படைத்த நபர்களாக இருக்கலாம், இல்லை சில நேரங்களில் சில பேர் வந்து சொல்லி சொல்லி காட்டி ஒரு மாதிரி வெறுப்பேற்றுவாங்க, இல்லை குத்தி காட்டுவாங்க. பணம் அந்த பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது ஒருத்தர் இழிவுபடுத்தி பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது காதலர்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். ஸோ பணம் சார்ந்த பிரச்சனைகள் இதன் மூலயமா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சில பேருக்கு வந்து அவங்க 3ஆம் நபர் தலையீடு இருக்குமான்னு கேட்டால் 3ஆம் நபர் தலையீடு இருக்க கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிடிவாதம் பிடித்த நபர்களாக இவங்க இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 5 ஆஃப் பென்டகன்ஸ் பார்க்கும்போது பொருளாதாரம் சார்ந்து அடுத்தது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சரியான புரிந்து கொள்ள ஒரு தன்மை இல்லாமல் இருக்கலாம். சில நேரங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாத நபராக இவங்க இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு குறைகள் இருந்ததுன்னா அந்த குறைகள் வந்து என்னை சார்ந்தது அல்ல, அது உன்னால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி
அடுத்தவங்க மேலே பழிய போடக்கூடிய நபர்களாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மனசளவில் வந்து ரொம்ப குறுகிய எண்ணம் கொண்ட நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. எஸ், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பணம் சார்ந்த பிரச்சனைனா அது மெதுவாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தான் கை தான் ஓங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. எஸ், நான் தான் எல்லாத்துலேயுமே தன்னை முதன்மைப்படுத்திக்கணும், தன்னோட சந்தோஷத்தை முதன்மைப்படுத்தணும், அது தவறு கிடையாது. இப்போது அவங்களுக்கான அவங்க சுய அன்பு கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது தவறு கிடையாது. ஆனால் தான் சுய அன்பு கொடுத்துக்கும் போது மற்றவங்களை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய நபர்களாகவும் சிலர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்குது. எஸ், வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பாருங்கள், இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்தாதான்னு பாருங்கள். ஏன்னா இங்கே அழகான ஒரு சோல்மேட் காதல். எஸ், ஒரு ஆன்ம தோழன் தோழியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக பூ பூத்துருக்கு, காதலிச்சிருக்கீங்க. ஆனால் இது எல்லாமே இந்த கொஞ்சம் காலகட்டத்துக்கு தான். நீங்கள் திருமணமான நபர்களாக இருந்தாலும் அந்த கொஞ்சோண்டு இந்த திருமணமான புதியதில் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் பாருங்கள், ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி, அதெல்லாம் அப்போ இருந்திருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த 4 ஆஃப் ஸ்வாட் வந்திருக்கு. ஸோ ஒரு 4 மாதங்களில் திருமணமாகி 4 மாதத்துலேயோ 4 வருடத்துலேயோ இவங்க கிட்டேருந்து வேறு குணநலன்கள் பிரதிபலிச்சிருக்கலாம். இதே போல் தான் காதலர்களாக இருந்தாலும் ஒரு 4 மாதத்தில் இல்லை 4 வருஷத்தில் அவங்கக்கிட்ட சில மாற்றங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. காதலாக இருக்கும்போது முதல் பார்த்த நபருக்கும் அப்புறமா பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் வந்திருக்கலாம். அதே இங்கே பாருங்கள், 5 ஆஃப் மெட்டீரியல் வந்திருக்கு. ஸோ பென்டகன்ஸ். ஸோ அதே 5 மாதங்கள் இல்லை 5 வருடங்களுக்கு பிறகு அவங்க இன்னும் முற்றிலுமாக இவங்களோட குணங்கள் வந்து பணம் சார்ந்த விஷயத்தில் மாறி போயிருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. எஸ், மனிதர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படிங்கிறது போல் உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கும். இவங்களை நம்பலாமா வேண்டாமா, இவங்க இப்போ காதலர்களாக இருக்கும் பட்சத்தில் இவங்களை நம்ம காதலிக்கலாமா, இந்த காதலுங்கிறது திருமணத்தில் போய் சேருமா, இல்லை 3ஆம் நபர் தலையீடு ஏதாவது இருக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே வச்சுருக்கக்கூடிய நபராக இவங்க இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா தன்னை பற்றி தானே பெருமை பேசி எப்போவுமே புகழ்ச்சியை பாடக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. அதான் இந்த கைகள் தெரியறது வந்து தான் கை வந்து எப்போதுமே ஓங்கி இருக்கணும். இது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். எப்போதுமே இந்த முன்னாடி இருந்து பேசுகிறவங்க இல்லை முன்னாடி இருந்து குத்துறவங்களை கூட நம்பிடலாம். ஆனால் பின்னாடி இருந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான அதிகமாக நம்மளை பற்றி புறம் பேசுபவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க அந்த மாதிரி நம்ம கூட இருந்தே நம்மளை ஒரு குழியில் தள்ளக்கூடிய நபர்களாகவும் சில நேரங்களில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கான்னு கேட்டால் எஸ், ஒளிவு மறைவு இல்லாத பேச்சு. டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ 2 பேருமே வந்து சமம். இதில் நீ பெருசு நான் பெருசு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஆணும் பெண்ணும் நீங்கள் யாரை வேணால் இருங்க, 2 பேருமே சமம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிலவு வந்திருக்கு. ஸோ நிலவுங்கிறது நிறை குறைகளோடு உள்ளது தான். அதே போல தான் மனிதர்கள் வாழ்க்கையில் சில நேரங்கள் நிறைவு இருக்கும், சில நேரங்கள் குறைகள் இருக்கும். ஸோ குறைகளை மட்டுமே சுட்டி காட்டுறதும் அவ்வளோ சிறப்பான குணம் கிடையாது. தாங்கிட்ட ஏதாவது நிறைகள் இருக்குது அப்படின்னா அந்த நிறைகளை பற்றி எப்போ பாரு பெருமை பேசிகிட்டு இருக்கதும் அவ்வளோ சிறப்பானதான் இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ 2 பேருமே வந்து ஒரு இணைந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகளை அவங்க பேசி தீர்த்துக்கிட்டா மட்டும்தான் இங்கே இருக்கிற அந்த குழப்பங்கள்லாம் போகுமானா இங்கே ஒரு சூரியன் வந்திருக்கு. ஸோ நீங்கள் தனுசு ராசி, மேஷ ராசி, சிம்ம ராசியில் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்கள் 2 பேரில் யாராவது இந்த மாதிரி நெருப்பு சார்ந்து இருக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து மகரமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிஷபமாக இருக்கலாம், இல்லைனா கன்னியாக இருக்கலாம். ஸோ உங்களுக்குள்ளே இந்த போல் கலவைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ராசி லக்னம் இது போன்று ஏதாவது இருக்கலாம் அப்படிங்கிறது போல் என்னால் உணர முடியுது. ஸோ பேசி தான் தீக்கணுமானா எஸ், கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பேசிக்கிறீங்களோ, எவ்வளவோ புரிஞ்சுக்கிறீங்களோ, எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, இருவருமே சமநிலை. டெம்பரன்ஸ்னாலே பேலன்ஸ் தான். இந்த வாழ்க்கையை எவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு இந்த உறவுங்கிறது ரொம்ப சிறப்பாக போக வாய்ப்புகள் இருக்குது. புரிந்து கொள்ளாத தன்மை இருந்தாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். நீங்களும் சரி அவங்களும் சரி, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுமானா ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் அது நல்லா இருக்காது. விட்டு கொடுக்கறதுங்கிறது சரி சமமாக இருக்கணும். ஏன்னா ஒருத்தரே விட்டு கொடுத்துட்டு போனால் அது நாளடைவில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்ம ரொம்ப தியாகம் பண்ணிட்டோம், இல்லை நம்ம வாழ்க்கையை நம்ம வாழாமல் போயிட்டோம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி நமக்கு கஷ்டம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு குற்ற உணர்வு இருக்குமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த அட்டையை பார்க்கும்போது என்னால் உணர்ந்து சொல்ல முடியல. ஏன்னா இந்த நடுவில் இருக்கிற அட்டைங்கிறது எனக்கு இன்னும் ஒரு டெவில் எனர்ஜி போலேயே இருக்குது. இது 5 ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான். ஆனால் அந்த பணம் சார்ந்து தான் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், இல்லை பணம் சார்ந்து அவங்கள விட்டு விலகி இருக்கலாம். எஸ், வெளியில் பார்க்கும்போது தெரியாது பணத்துக்கு தான் இத்தனை பிரச்சனையாகும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன்ல, பணமும் இருக்கலாம், குணமும் இருக்கலாம். இது 2த்துல
இப்போ நீங்களும் சரி அவங்களும் சரி யாரோ ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களை வந்து ஏறி மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற ஒரு குணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு 5வது அட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப சிறப்பான அட்டை. சரியா, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் காதலர்களாக இருந்திருக்கீங்க. ஸோ இதெல்லாம் சில தடங்கல்களாக இருக்கும். கொஞ்சம் வந்து அவங்க இப்போ பாஸ் பட்டன் போட்டிருக்காங்க, இந்த உறவை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. நான் சொன்ன மாதிரி பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், குணத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும், இது நீங்கள் இது அவங்கன்னே வச்சுக்கோங்க, 2 பேரும் எவ்வளோ சமநிலையில் இருக்கீங்களோ அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பூரணத்துவம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அந்த சூரிய பகவான் உதிச்சு ஒரு வெளிச்சமாக உங்களோட உறவு சிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ பேசிக்கிறீங்களோ எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்களோ அது நீங்கள் 2 பேர் மட்டும்தான். இதில் 3ஆம் நபர் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் சில நேரங்களில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் அவங்க எல்லாத்தையும் தாண்டி உங்களோட புரிதல் மட்டும்தான். இப்போ மற்றவங்க வராங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு தலையீடு இருக்குது அப்படின்னாலே நீங்கள் 2 பேரும் இடம் கொடுக்காம யாரும் வரமாட்டாங்க. சரியா, உங்ககிட்ட ஒரு குறைபாடு இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட நீங்களே ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி தந்தாதான் 3ஆம் நபருங்கிற ஒரு பீஸே வரும். ஸோ உங்ககிட்ட ஒரு நெருக்கம் இருக்கும்போது யாரும் வரமாட்டாங்க. சரியா, ஸோ இதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க, காதலர்களாக இருந்தாலும் இந்த வாசிப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் உட்காந்து பேசுங்க, உங்களோட கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கோங்க அப்படிங்கிறது தான். சரியா, அந்த சமநிலையை எடுத்துகிட்டு வரல அப்படின்னா இந்த உறவுங்கிறது இந்த 10 ஆஃப் கப்ஸ் அப்படின்னு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை விட வேறு பெஸ்ட்டான ஒரு கப்பல் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு கூட இருக்கலாம். எஸ், ஆனால் எல்லாமே நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது பொறுத்து இருக்கு இல்லையா. இப்போ இந்த வாசிப்பு நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது ஒரு பொதுவான வாசிப்பு. சில பேர் வந்து மறைப்போம் மன்னிப்போம்னு அவங்க நிறைய தவறுகள் பண்ணாலும் மன்னிச்சிடுவாங்க. ஆனால் இன்னும் சில பேர் வந்து இவங்க என்ன வார்த்தையால் ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, இல்லை உடல் சார்ந்து ஒரு காயத்தை கொடுத்துட்டாங்க, ஸோ இவங்களை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி ஒதுக்கி வைக்கக்கூடிய தன்மையில் கூட இருக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆஃப் ஸ்வார்ட் வந்திருக்கு. ஸோ சில பேர் வந்து வேணும்னே கூட தவிர்க்கலாம் இந்த உறவை, எனக்கு வேண்டாம். சில பேர் வந்து வேணும்னே இந்த தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பை கூட காட்ட மாட்டாங்க, நம்மளை ஒதுக்குவாங்க, தனிமைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உறவு சார்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களோட உறவு நிலை எப்படி இருக்குது, கணவன் மனைவியாக இருக்கீங்களா, காதலர்களாக இருக்கீங்க, இல்லை இவங்க உங்ககிட்ட எப்படி பழகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நீங்கள் தான் ஒரு நகமும் சதயம் போல் இருக்கீங்க. சரியா, இது வந்து அட்டைகள் பார்த்தா என்னால் இந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அங்கே நிஜமாக இருக்கிறது நீங்கள் தான், அவங்க தான். ஸோ அவங்கள எப்படி உங்களால் கிரகித்து கொள்ள முடிகிறது, அவங்களோட ஆற்றல் என்ன, அவங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் பெற்ற நபர்கள், இல்லை எந்த அளவுக்கு தரம் குறைந்த நபர்கள் அப்படின்னு உங்களால் தான் புரிஞ்சுக்க முடியும். சரியா, இதெல்லாம் வாசிப்பாக பாருங்கள். ஆனால் இது ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க, ஓகேவா. ஆனால் 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இவங்களை வந்து சரி சமநிலைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்தது ஒரு ஆனந்தமான குடும்பம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த 10 ஆஃப் கப்ஸுங்கிறது என்ன, இந்த 10 இலைகள் வந்து உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது, ஒரு பாதுகாப்பு. இந்த உறவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், இந்த இருவருக்குள்ளேயும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அதே போல் புரிதல்கள் இருக்கணும். அதே போல் உங்களுக்கு இருவருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு அடுத்தது ஒரு அழகான நெருக்கம் இருக்கணும். கணவன் மனைவியாக இருக்கட்டும், காதலர்களாக இருக்கட்டும், ஒரு அழகான நெருக்கம் இருக்கணும். அந்த நெருக்கத்தினால ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், அந்த மகிழ்ச்சினால ஒரு அமைதி இருக்கணும். வாழ்க்கைங்கிறதே அமைதிக்காக தானே. ஸோ அந்த அமைதி இருந்ததுன்னா ஒரு நல்ல பகிர்வுகள், உங்களோட நல்ல மெமரிஸ் இருக்கும். வாழ்க்கைங்கிறது இன்னொன்று நம்மளோட நல்ல ஒரு நினைவுகள் சுமக்கக்கூடியது தான் வாழ்க்கை. ஸோ இது எல்லாத்தோட அவங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமும் வளமும் கிடைக்கும். ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு பூரணத்துவம் அடையும். இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியுமான்னு கேட்டால் வாழ முடியும். ஆனால் இங்கே 2 பேரும் சமநிலைக்கு இறங்கி வந்து பேசினா மட்டும்தான் முடியும். ஸோ இந்த அட்டைகளை பார்க்குறதோ, இந்த வாசிப்பை நம்ம கவனிக்கிறதோ, இது எல்லாம் வந்து ஒரு செய்தியாக, பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய செய்தியாக தான் நம்ம எடுத்துக்கலாமா ஒழிஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த நபர், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்கல்ல, அவனோ அவளோ, அவங்கள நீங்கள் எவ்வளோ புரிஞ்சு வச்சுக்கிறீங்க, இல்லை அவங்க உங்களை எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காங்க, இல்லை உங்கள் 2 பேரோட வாழ்க்கைக்கு நீங்கள் என்னென்ன தீர்மானம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த 10 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கானதா
நீங்கள் சொந்தம் கொண்டாடிக்கலாம். சரியா? ஸோ பாருங்கள் இந்த வாசிப்பு எப்படி உங்களுக்கு பொருந்ததுன்னு பாருங்கள். பொருந்தாததை தவிர்த்துருங்க. நன்றி.